அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று மேங்கோ கஸ்டர்ட், இன்னொன்று மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட். இன்றைக்கி நான் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை வச்சு நம்ம எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான கஸ்டர்ட் ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். போகலாம். இன்றைக்கி நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கஸ்டர்ட் வந்து எல்லோ கலர் தான் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக நான் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். இது உங்களுக்கு விருப்பம் முன்னாடி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த மிக்சரை பாலோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கும்போது லிக்யூடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா கரெக்டாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண வச்சுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு மேங்கோ கஸ்டர்ட் சேர்ப்போம். அதுக்கு நான் மாம்பழம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மேங்கோ பியூரியை சேர்த்துக்கிறேன். அடுத்த லேயர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கிறேன். கஸ்டர்டை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு லேயராக நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மாம்பழத்தை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் சேர்க்குறோம். அதுக்கு மிச்சம் இருக்கிற கஸ்டர்டில் கொஞ்சமாக நான் மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன். அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழம், திராட்சை, கொஞ்சமாக நட்ஸு, முந்திரியும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிளை இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பழங்கள் எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான், எவ்வளோ சேர்க்கணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செஞ்ச 2 கஸ்டர்ட் ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.